மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கான பாண்டியன் கைட் தமிழ் 100 மாதிரி வினாத்தாள்கள் நம்ம டெஸ்ட் அடிச்சு பார்க்குற போல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புது சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழ், அந்த தரத்தில் புதிய சமச்சீர் கல்வி, பழைய சமச்சீர் கல்வி 2003 2008 புத்தகம், அப்புறம் நம்ம சிலபஸில் உள்ள தலைப்பு அனைத்திலிருந்தும் 100 மாதிரி வினாத்தாள்கள். ஒவ்வொரு மாடல் கொஸ்டின் பேப்பர்லையும் 100 கொஸ்டின் இருக்கும். அது மாதிரி 100 மாதிரி வினாத்தாள்கள் இருக்கு. ஓகேங்களா? 2025 புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வினாத்தாள் தரத்தின்படி கொள்குறி வகையில் தொகுக்கப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? 4 ஆப்ஷன் ஷேட் பண்ணி நீங்க வீட்டில் டெஸ்ட் அடிச்சு பார்க்குற போலதான் இருக்கும். இப்ப புதிதாக வந்த பாடத்திட்டத்தின்படி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எழுதுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷனும் நம்மளுக்கு ஒரே மாதிரியா இருக்கும். நம்ம வந்து டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இது போன்ற வந்து தேர்வு நம்மளுக்கு நடக்காததுனால ஒவ்வொரு தேர்வும் மாணவர்கள் எழுதுறப்ப பாத்தீங்கன்னா நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா செலவிடுறோம். அப்ப இந்த 100 மாடல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா நம்ம எப்பொழுதுமே தேர்வு எழுதும் நேரத்தை விட ஒரு 5 to 10 நிமிடம் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக ஃபர்ஸ்ட் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சிலபஸ்ல உள்ள ஒவ்வொரு தலைப்பும் புதிய பாடப்புத்தகம், பழைய பாடப்புத்தகம் 2003 2008 3ஆ பிரிச்சு எல்லா கேள்விகளுமே உள்ளடக்கி நீங்க வந்து இந்த புக்கு நம்ம வந்து தயார் செஞ்சிருக்கோம். இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிவிஷன் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 100 மாடல் கொஸ்டின்ல எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். புரியுதுங்களா? அதே போல கலை சொற்கள் மிக மிக முக்கியம். நம்மளுக்கு 10 மார்க் இல்லையா? அது கிட்டத்தட்ட 5000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம புக்ல வந்து கிட்டத்தட்ட 5000 கொஸ்டின்ஸ் அதுவே இருக்கு. அதாவது பொறுத்துக்கிறதுல ஒவ்வொரு மாதிரி தேர்வுலையும் 40 கேள்வியா வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு பழமொழி, ஓமையால் விளக்க பெறும் பொருள், என்னென்ன தலைப்புகள் இருக்கோ எல்லாமே நீங்க வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும். இப்ப நாட்களும் நம்மளுக்கு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இந்த புக்கை வந்து நீங்க வாங்கி காலையில் ஈவினிங் 2 டெஸ்ட் நம்ம அடிச்சு பார்த்தோம்னா ஃபுல்லா தமிழுக்குன்னு நம்ம ஒரு நல்ல ரிவிஷன் பண்ற மாதிரி ஆயிடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த வினாத்தாள் தரம் வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் நீங்க எழுதுனா எந்த ஒரு ஃபீல் கொடுக்குமோ அதே போல அதே தரத்திலேயே தான் நம்ம எடுத்திருப்போம். புரியுதுங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா தகுதி தேர்வுன்னு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் வந்து அந்த தகுதி தேர்வு மாடல்லே நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அது தகுதி தேர்வு, இது மதிப்பீட்டு தேர்வு, இது ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இது வரைக்கும் நடந்த அந்த தமிழ் தகுதி தேர்வுல இருந்து எது நம்மளுடைய பாடத்திட்டத்துல எது குறிப்பிட்ட சில வினாக்கள் மட்டும்தான் நம்ம அதுல இருந்து இதுல எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? ஏறக்குறைய இது எல்லாமே புதிய பாடத்திட்டத்தின்படி தொகுக்கப்பட்ட புதிய வினாக்கள் தான் எல்லாமே. புரியுதுங்களா? முதல்ல வந்து 100 மாதிரி வினாத்தாள்கள் இந்த பாடத்திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம தான் வந்து இதை வெளியிடுறது. ஏன்னா மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படின்றது நம்மளுக்கு பாடப்புத்தகம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி வந்து நம்ம டெஸ்ட் அடிச்சு பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. அதாவது டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு இந்த புதிய பாடத்திட்டத்துல வந்து மாணவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குறையாகவே இருந்துச்சு. அதை வந்து நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய பாண்டியன் கைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிகேவுக்கும் போட்டிருக்கோம். ஆனா தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே மாணவர்கள் வந்து தேர்வு எழுதி மேம்படுவதற்கு மிக மிக பயனுள்ளதா எப்பொழுதுமே இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதோட விலை வந்து 600 ரூபாய். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம 2014 இருந்து நம்ம புத்தகம் ஒவ்வொரு முறை நம்ம புத்தகம் வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு தேர்வுக்கும் அது மேம்படுத்தி அந்த பாடத்திட்டம் என்ன அப்படின்றத வச்சுதான் நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து புக்கு வந்து உங்களுக்கு எங்க எப்ப தேவை, எது தேவைன்னாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நம்பருக்கு 9244440777 அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதும். அட்ரஸ் 600 ரூபாய் கொரியரோட நீங்க கொரியர் சார்ஜ் நம்மளே பண்ணணும். 600 ரூபாய் புக்கோட விலை. புரியுதுங்களா? பேஜ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 780 பேஜஸ் புக்கோட மொத்த டோட்டல் பேஜஸ். மாதிரி வினாத்தாள் 1ல இருந்து 100 வரைக்கும் பேஜ் நம்பரோட உங்களுக்கு எது எதுன்னு இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாதிரி வினாத்தாள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்க எழுதி பின்னாடியே ஒவ்வொரு தேர்வு முடிந்ததுக்கு அப்புறமும்
ஒரு கொஸ்டின் முடிஞ்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயே கீழே ஆன்சர் கீ இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆன்சர் கீ இருக்கும். அதை வச்சு நம்ம டெஸ்ட் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு மாடல் கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ ஒரு மாதிரி வினாத்தாள் 8ன்னு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையுமே எல்லாமே வந்து எல்லாமே ஒரே ரேஷியோவில் பிரித்து எழுதுக. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரித்து எழுதுக. அதுக்கு அடுத்தது எதிர்ச்சொல் 1லேருந்து 2. சில இதில் ஒரு 3-4 கூட நம்ம கொஸ்டின் கொடுத்துருப்போம். புரியுதுங்களா? எதிர்ச்சொல், சந்திப்பிழை, ஒன்னொன்னுத்துல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் எல்லாமே நம்ம கலந்து இருக்கும். ஒரு ஒரு கம்ப்ளீட் நம்ம சிலபஸ் ஃபுல்லா பற்றியும் ஒரு டெஸ்ட் அடிச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒருமை பன்மை, அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, பிறமொழி சொற்களை நீக்கிய தொடர். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா ஆங்கில சொல் கொடுக்கறது வேற, கலை சொற்கள் வேற, பிறமொழி சொற்கள் வேற. மூணுமே நீங்க தனித்தனியா நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக, ஒலி வேறுபாடு. அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்புறம் பெயரச்சம், வினையச்சம், அப்புறம் வாக்கிய வகை. எல்லாமே வந்து வெவ்வேறு விதத்துல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சில வார்த்தைகள்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷனும் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு தேர்வும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை நிச்சயம் கொடுக்கும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இருபொருள் தருக, ஓமையால் விளக்கப்பெறும் பொருள். புரியுதுங்களா? வாக்கிய வகை நம்ம பார்த்த மாதிரி வாக்கிய வகை, மருவு, அதுக்கடுத்து இணைப்பு சொல், அப்புறம் பொருள் தருக, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒருமை பண்ணை, பிறமொழி சொல், இணைப்பு சொல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் தரும் சொற்கள், முறைமை, இருபொருள் தருக, அப்புறம் கலை சொற்கள். எல்லாமே நம்மளுக்கு புக்ல இருக்கிற A to Z, புது புக்கு பழைய புக்கு, அது 2003 2008 எல்லாமே சிலபஸ்ல எங்க இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் அடிச்சு பார்க்கறதுனால நமக்கு ஈஸியா மனதில் நிற்கும். நம்ம எதுல தப்பு பண்றோம்ன்றது இருக்கும். நீங்க இந்த தேர்வு ஒவ்வொரு முறை எழுதுறப்பையும் ஒரு டைம் வச்சுதான் நம்ம எழுதணும். புரியுதுங்களா? அதிகபட்சம் முன்னாடிலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேர்வு வந்து 100 வினாக்கள் எழுதுறதுக்கு 1 மணி நேரத்துக்கும் குறைவான நேரம் தான் ஆகும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப நியரஸ்ட் ஆப்ஷனா இருக்கு பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்னோட ஆப்ஷனையும் நம்ம படிச்சு தான் பாக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இணைப்பு சொல் எல்லாமே இப்ப நம்ம ஒரு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கொஸ்டின்னா எல்லாமே இருக்கும். சில கேள்விகள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னொன்னுத்துல ஒரு சில இதுல வந்து இணைப்பு சொற்கள் அதிகமா வச்சிருப்பேன். சில இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பிழை. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூட்டியா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு 10ல இருந்து 15 கூட தொடர்ச்சியா வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அதே போல மிக முக்கியமானது நம்ம அந்த 15 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? திருக்குறள், ஊவே சார்ந்த நூல்கள், தமிழறிஞர்கள் இருக்காங்கல்ல அந்த 15 அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லா கேள்வியுமே நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நீங்க ஒரு முறை அதை படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் கொஸ்டின் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஊவேசாவில இருந்து எல்லாமே காகிதம் இல்லது என்னென்ன நம்மளுக்கு சிலபஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்களோ எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாவே நம்ம இது பண்ணிடுவோம். கலைச்சொற்கள் பாருங்க. கலைச்சொற்கள் ஃபுல்லாவே
ஒவ்வொரு முடிஞ்ச உடனே அதோட ஆன்சர் கம்ப்ளீட்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஆன்சர் அப்படியே டெஸ்ட் அப்படியே அடிச்சு நீங்க பார்த்து உடனே நீங்களே ஆன்சர் செக் பண்ணி என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 100 மாதிரி வினாத்தல்கள் நம்ம எழுதுறப்ப நம்மளுக்கு தமிழ் மீது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்பாங்களோ அப்படியெல்லாம் நம்ம கேட்டுருக்கோம். அதாவது இந்த தலைப்பை கொடுத்து எப்படி எல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாமோ எல்லா விதத்துலயும் நம்ம கொஸ்டின் எடுத்துருக்கோம். தமிழ் தேர்வு இப்போ நீங்க எழுத போற ஒவ்வொருத்தவங்களும் இந்த புக் வந்து உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க கையில நிச்சயமா இந்த புக்கு டெஸ்ட் அடிச்சு பாருறது கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இலக்கியம் தமிழறிஞர் தொண்டுன்ற தலைப்பு இருக்கு இல்லைங்களா? தமிழ்ல கடைசி பகுதி அது 15 மார்க் இல்லையா? 15 கொஸ்டின். அந்த 15 கொஸ்டின்ல திருக்குறள், அறநூல்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் கவிஞர்கள்லாம் எல்லாமே இருக்குல்ல. அந்த 15 கொஸ்டினும் நம்ம நிச்சயமா நம்ம அது நீங்க சிலபஸ் ஒரு தடவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புக்கை படிச்சுட்டு சிலபஸ்குள்ள அதை படிச்சுட்டு தான் நீங்க இந்த தேர்வே எழுதணும். புரியுதுங்களா? அப்பதான் உங்களுக்கு இது வந்து இருக்கும். இதை மட்டும் டெஸ்ட் மட்டும் அடிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம்னா அது முடியாது. ஏன்னா வெவ்வேறு விதமா கலந்து இருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு தலைப்பை எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தலைப்பு ஃபுல்லா முடிப்பீங்க இல்லையா? இது எப்படின்னா எல்லாம் மிக்சடா இருக்கும். இது நம்ம மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாது. இது வந்து நீங்க டெஸ்ட் அடிச்சு பாக்குறதுக்கு தான். நீங்க படிக்கிறீங்க இல்லையா, அந்த பகுதியை வந்து தேர்வு எழுதி ஒப்பிட்டு நீங்க சரியா உங்களுடைய கவனத்துல எல்லாமே வச்சிருக்கீங்களான்றதை செக் பண்ணி பாக்குறதுக்கு தான் இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அந்த திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 20 தலைப்பு நான் எல்லாமே கொஸ்டினா எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே திருக்குறள் ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆயிடும். அதாவது எந்த ஒரு தலைப்பையும் விடுபடுதல் இல்லாம முழுவதும் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 100 மாடல் கொஸ்டின் அடிச்சீங்கன்னா நம்ம சிலபஸ் நீங்க படிச்சது இந்த 100 மாடல் கொஸ்டின் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.